உங்களுக்கு என்னென்ன வயசாகுது? 75 வயசாகுதுங்கய்யா. ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசுல இன்னும் உழைச்சிட்டு இருக்கீங்க. என்ன பண்றது, நானே என் மனைவி மட்டும்தான். நான் உழைச்சாதான் 2 பேருக்கும் சோறு. ஓ. தம்பி ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகேங்க. என்னண்ணா இவ்ளோ மாத்திரை? என் பொண்டாட்டிக்கு சாப்பாடே இந்த மாத்திரை தான் தம்பி. நீங்க சம்பாதிக்கிறது பூரா இதுக்கே செலவாயிரும் போல இருக்கே. 3 வேளை மாத்திரை வாங்குறதுக்கு 2 வேளை பட்டினி கிடந்து உழைக்க வேண்டியது இருக்கு தம்பி. ஐயோ. ஆனா இப்ப அப்படி இல்ல. அதுக்கு காரணம் இந்த மருந்து கடை தான். வெளியில 1000-500க்கு விக்கிறத இங்க 50-100க்கே விக்கிறாங்க. குழந்தை இல்லைங்கிறதுனால நாங்க அனாதை இல்லைங்க. நாங்களும் மோடியோட குடும்பம் தான். வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 1000 ரூபாய் வழங்குவோம் என அறிவித்துவிட்டு பின்னர் தகுதி வாய்ந்தவர்களுக்கு மட்டுமே வழங்குவோம் என்றெல்லாம் பாஜக நாடகம் ஆடாது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் நடைபெற்ற பெண்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் நீலகிரி பாஜக வேட்பாளர் எல் முருகனுக்கு ஆதரவாக நிர்மலா சீதாராமன் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், பெண்கள் தன்மானத்தோடு வாழ பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். மீண்டும் மத்தியில் ஆட்சி அமைத்து பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் கூறினார். திமுக அரசு தமிழ்நாட்டு பெண்களை தொடர்ச்சியாக அவமதித்து வருவதாக நிர்மலா சீதாராமன் விமர்சித்தார்.